தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையும் ஒரு தூய்மையான ஆட்சி, மக்கள் வியக்கத்தக்க ஆட்சி, இளைஞர்களாலும் மகளிர்களாலும் 10 வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளாலும் ஒரு மாற்றங்கள் வேண்டும் என்று விரும்பிய அடிப்படையில் ஒரு சிறந்த ஆட்சியை தருவதற்கு இந்தியாவிலே முதல் முறையாக ஓட்டுக்கு பணம் தருவதை வீழ்த்தி பணமே இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு வரலாறு இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி ஒருவரை தவிர யாருக்கும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக அவருடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது இந்த நாடு தமிழகம் ஒரு சிறந்த மாநிலமாக, இந்தியாவிற்கே ஒரு திருப்புமுனை உருவாக்கின்ற மாநிலமாக, மற்றும் நலம் சார்ந்த திட்டங்களை உருவாக்கின்ற மாநிலமாக அமையப் போகிறது. குறிப்பாக அவருடைய ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்படுகிற திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற திட்டங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 200 யூனிட் மின்சாரம் தருகிறேன் என்று அறிவித்த அறிவிப்பு, பெண்களை பாதுகாப்பதற்கு முழுமையான முறையில் ஒரு திட்டத்தை அறிவித்து அதன் மூலமாக தமிழகத்திலே பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கிற திட்டம், சிறிய குழந்தைகள் போதையிலே அடிமையாகக்கூடாது என்ற முறையில் அதை பாதுகாக்கிற திட்டம், எல்லோரும் விரும்பியதைப் போல ஆலயங்கள், பள்ளிகள், பேருந்துறைகளே இருக்கிற மதுக்கடையில் அகற்றுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை நீங்கள் கூர்ந்து வலிக்கின்ற போது 400 மேனியும் பொழுது மூலமாக மக்களுடைய நலப்பணிகளை, எண்ணங்களை பிரதிபலிக்கிற திட்டங்களாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. மக்களை வியத்து பாராட்டுகின்ற அளவுக்கு அவருடைய அனைத்து திட்டங்கள் இன்றைக்கு பாராட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிற இந்த காட்சியை நாம் இன்றைக்கு காணுவோம். ஒரு நல்லாட்சியை தருவதற்கு, சிறந்த ஆட்சியை தருவதற்கு இனி எதிர்காலத்தில் தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கின்ற தலைவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய வெற்றி தளபதி ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாறு இனி படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் தற்பொழுது 2 அணியார், 17 பேர் ஒருத்தர், 30 பேர் அணியார், இதில் தமிழக வெற்றி கழகத்தில் வேறு சேர்ந்திருக்கிறாங்க. ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போயிருக்கிறாங்க. இதில் பொதுவாக மக்களை நேசிக்கின்றவர்கள், தலைவரை நேசிக்கின்றவர்கள், தலைவர் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்குத்தான் இந்த சரிவு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அத்திக்கடை ஓனாட்சி திட்டம் வருகிற போது புரட்சித் தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவீட்டி காட்டுகிறேன் என்று பாராட்டு குற்றத்தை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய படம், என்னுடைய பாக்கெட்டிலே அம்மா படம் தான் இருக்கிறது. அம்மா படமே வேண்டாம், தலைவர் படமே வேண்டாம், என் படம் இருந்தால் போதும் என்று எண்ணிய கனவு இன்றைக்கு தூள்தலாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய ஆத்மா இன்றைக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது.